இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அன்பு எவ்வளவா பெரியது. விசுவாசத்தை காட்டிலும் அன்பு பெருசு, நம்பிக்கை காட்டிலும் அன்பு பெருசு. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு எல்லாம் என்ன இருக்கணுங்க? அன்பு இருக்கணும். அன்பா நேசிக்கலாம். குடும்பத்தை அன்பா நேசிங்க, கணவன் மனைவி அன்பா நேசிங்க, பிள்ளைகளை அன்பா நேசிங்க, சபையில இருக்கிற பிள்ளைகளை நேசிங்க, ஊழியக்கார அன்பா நேசிங்க, உங்களை விரோதிகளை நேசிங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுங்களை நேசிங்க. இவங்க எல்லாமே எப்படி நீங்க நேசித்த அன்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஜெபத்தினால் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுங்க? ஜெபத்தினால் அன்பு கொடுங்க. ஜெபத்தினால் ஜெயத்தை காண்பீங்க. இயேசு உங்களை அன்பா நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் அன்பா இருப்பது நிமித்தமாதான் நாம் இந்த உலகத்துல ஜீவனுள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அவர் அன்பு நிமித்தமா தான் நமக்காக மரித்தார். அவர் அன்பு நிமித்தமா அந்த சிலுவையில சுமந்தார். அவர் அன்பு நிமித்தமா நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. அவருடைய அன்பு நிமித்தமா தான் நம் நோய்கள் குணமானது. அவருடைய அன்பு நிமித்தமா அவருடைய ரத்தத்தை நமக்காக கொடுக்கப்பட்டார். அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். நாம் ஏன் அன்பா இருக்க கூடாது? ஏன் அன்பா இருக்க கூடாது? அன்பு எங்க போயிடுச்சு? விரோதத்துக்கு வந்துடுச்சு. அன்பு எங்க போயிடுச்சு? பாசம் இல்லாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. அன்பா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? அன்பா இருக்கணும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். மகனே மகளே, நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அன்புள்ள தேவன் நமக்குள்ள அன்பாய் காணப்படுகிறார். அவருடைய பிள்ளைகள். அவர் ராஜா வீட்டு பிள்ளை, நாம் ராஜா. அவர் ராஜா அன்பா இருக்கிறார். ராஜா வீட்டு பிள்ளைகள் அன்பா இருக்க வேண்டும். அதை கற்றோம் நமக்கு கிடைத்திருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்றிலும் அன்பே பெரியதாய் காணப்படுகிறது. King Jesus Christ more loves everyone. என்ன பண்றாரு ஆண்டவரே? அதிகமாய் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை யாருமேலோ நல்லா இருந்த அன்பு விட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. என் குடும்பத்துல நான் விரோதமா யோசிச்ச, அன்பில்லாத வாழ்ந்த, இனி நான் அன்பா வாழ போகிறேன். இயேசு எனக்குள்ள காணப்படுகிறார். எனக்கு அவங்க அன்பு காட்டலனா கூட பரவாயில்ல, நான் இயேசுடைய பிள்ளை, அவங்களுக்கு நான் அன்பு காட்டுவேன் என்று நீங்க என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா ஸ்தோத்திரமா, என்னோட சொல்லுங்க. இயேசுப்பா, இனி நான் அன்பா இருப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் அன்பு கொடுப்பேன் இயேசுப்பா. அது யார் இடத்துல நான் அன்பை விட்டு இருந்தாலும், யார் என்கிட்ட பேசாம போனாலும், யார் எனக்கு அன்பு கொடுக்காம போனாலும், என் இயேசுவின் நாமத்தினால்